ஹாய், வெல்கம் டு மை ஹானூஸ் க்ரோஷேட் அண்ட் ஹாபி. நம்ம ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்ப்போம். மருதாணி, கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, காஞ்ச செம்பருத்தி பூ, வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை, வெள்ளை கரிசலாங்கண்ணி, கத்தாழை, கருஞ்சீரகம், வெந்தயம், சின்ன உள்ளி எல்லாம் எடுத்துக்கலாம். இனி ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஆயிலை ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றினதும் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துக்கிடுவோம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு நம்ம இனி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன் வச்சு நம்ம இலையை எல்லாத்தையும் கிண்டி விட்டுடலாம். இனி எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆனதும் இந்த கொதியெல்லாம் அடங்கின பிறகு நம்ம இறக்கிடலாம். தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க. ஸ்லோவாக எண்ணெய் காயிட்டு சிம்மில் வச்சுடுங்க. அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம். அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, வெள்ளை கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி, வெந்தயம், கருஞ்சீரகம், வேறு சின்ன உள்ளி, கத்தாழை எல்லாமே சேர்த்துருக்கோம். நல்லா கொதி வருது பாருங்கண்ணா. இலையெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன கலர் சேஞ்ச் ஆகும் பார்ப்போம். என்ன கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கன்னா. இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். கலர் கொஞ்சம் டார்க் ஆகணும். வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் நல்ல நிறம் மாறிட்டு பார்த்தீங்களா. இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இனி இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம எண்ணெயை ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம இனி இதில் இருக்க இலை எல்லாத்தையும் நம்ம அரைச்சி தனியாட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம்.
நல்லா எண்ணெய் வடிஞ்சதும் இப்படி எல்லா இதையும் கிளியராட்டு வடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த எண்ணெயோட கலரை பாருங்கள் எப்படி கிடைக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே தெரியும். இனி நல்லா ஆறுனதும் நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெயை நம்ம அரித்து பாட்டிலில் ஊற்றிக்கலாம். எண்ணெயை இப்படி ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.